சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்களுக்கு தானியமும் திராட்சைரசமும் பெருகி இருக்க காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கங்க. ஆண்டவர் சமூகத்துல நல்லா வசனம் வந்த உடனே ஒரு என்ன செய்யணும்? நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு கவனிக்கணும். அத நம்முடைய சரீரம் எப்பயுமே என்ன செய்யும் அப்படின்னா சுகபோகத்தை தான் விரும்பும். அதுதான் அதனுடைய இயல்பு. நாம் தேவனுக்கு முன்பதாக நம்முடைய சரீரத்தை எதுக்கு முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோம்னா தாழ்மைப்படும்படி. ஆமென் சொல்லுங்களேன். அந்த சரீரத்தை ஒடுக்கி அடக்கி ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படியிடுவது என்பது நான் என்னை சரண்டர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்தம். அவர் பேசும்போதும் நாம் நல்லா ஸ்டெடியா ஆமென் சொல்லுங்களேன் கவனமா இருப்போம். அல்லேலூயா. அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் அப்படின்னு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்கு எப்ப சந்தோஷம் அப்படின்னா உலகத்தாருக்கு எல்லாம் நிறைவா இருக்கும் பொழுது. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. தானியமும் திராட்சை ரசமும். அதனால தானியம்னா என்னது? உணவு பொருட்களும் பெருகி இருக்கிற குடிக்கிறதற்கு தேவையான பானங்களும் பெருகி இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்க? சந்தோஷமா இருக்க. எனக்கு எல்லாம் நம்ம சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கும் போது ஒருவனுடைய வயல்கள் அதிகமாய் விளைந்த உடனே அவன் அவ்வளவையும் சேர்த்து வச்சுட்டு சொல்லுவான், ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டாயிற்று, நீ புசித்து குடித்து சந்தோஷமாய் இளைப்பார் அப்படி சொல்றான். நிறைய இருந்த உடனே உலகத்தாருக்கு என்ன வருது சொல்லுங்க? சந்தோஷம் வருது. அவர்களுக்கு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அவர்களுக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு பொருட்கள் அவங்க விரும்புகிற காரியம் அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் போது, அவங்களுக்கு நிறைய அகப்படும் பொழுது, இருக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள். ஆனா அந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அவர் சொல்றாரு, அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்துல இருக்கிற அந்த சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில். ஏன் இவருக்கு அப்படி? என்ன இவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிறவன் எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும். தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? சந்தோஷமா இருக்க முடியுதா? வசனம் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க சொல்றாரா? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியுதா? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியுதா? சரி, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த நேரத்திலும் மன ரம்மியமாய் சந்தோஷமாய் இருக்க முடியும். அல்லேலூயா. எப்பொழுதும் எந்த சூழ்நிலைமையிலும் அவர் சொல்ற, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற, என் நிலைமையிலும் மன ரம்மியமாய் இருக்க. அந்த வசனத்தை பிலிப்பியர்ல வாசிச்சு பாருங்க. 4ஆம் அதிகாரமா பிலிப்பியர் வாசிங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. எனக்கு இருக்கிற குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதே கிடையாது. ஏனெனில், ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. எந்த நிலைமையில நான் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். மன ரம்மியம்ங்கிறது எப்படி தெரியுமா? மன ரம்மியமோ நித்திய விருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. விருந்துனாலே சந்தோஷம். விருந்து சந்தோஷத்திற்கென்று ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படும். நித்திய விருந்து. கவனிங்க, கண்ணை திறந்து இங்க பாருங்க. நான் சொல்றத நீங்க கவனிக்கிறீங்க, ஆனா கண்ணை மூடி இருந்தனாக்கும் உங்களை வேற பக்கமா கொண்டு வருவோம். அதுக்கு தான் என்னை பாருங்கன்னு சொல்றேன்.
விருந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா நித்திய விருந்து அல்லேலூயா சொல்லுங்களேன். மன ரம்மியமோ நித்திய விருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு மன ரம்மியம் எந்த நிலைமையில இருந்தாலும். அடுத்து அதுக்கு மேல சொல்ற என்னுடைய குறைவினால், எனக்கு இருக்கிற குறைச்சலினால், எனக்கு இருக்கிற தேவையினால நான் இதை சொல்லல. அப்படித்தானே சொல்றாரு, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, எந்த நிலைமையில இருந்தாலும் நான் மன ரம்மியமா இருக்க. ஒரு பரிசுத்தவானுடைய, ஒரு தேவனுடைய மனிதனுடையதான வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா, குறைவு வராம இல்ல, பலவீனம் வராம இல்ல, தேவைகள் இல்லாம இல்ல, அசௌகரியங்கள் இல்லாம இல்ல, எல்லாம் இருக்கிறது. ஆனா மன ரம்மியம் மட்டும் குறையல. ஆமென் சொல்லுங்க. எப்படி அப்படின்னா அதை கற்றுக்கொள்ளணும், கர்த்தருக்குள். ஆமென் சொல்லுங்களேன். அவர் பிலிப்பியர் அதே 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க வாட்சி பாத்தீங்க, 4வது வசனத்துல வாட்சி 4:4 வாட்சிங்கன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதாவது சந்தோஷப்படுங்கள் சொல்றாரா? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்றாரு. எப்படி அப்படின்னா, ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தா இருக்க முடியும்னு அர்த்தம். சும்மா சந்தோஷமா இருந்தா உலகத்துல உள்ள மனுஷனை சந்தோஷமாயிடுறான் அப்படின்னு சொன்னா, சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு என் வாழ்க்கையில கேட்பாங்களா இல்லையா? என்ன சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னா, சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஒரே பிக்கல் புடுங்கள், ஒரே கரைச்சல், அதுதானே வீட்டுல இருக்குது. எப்படி சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேட்கிறான். உலகத்துல எல்லாருமே கேட்பேன், நாங்க அப்படித்தான் இருக்கிறோம். அப்படின்னா பரிசுத்த தேவனுடைய மனிதர்கள் சொல்லுகிற காரியம், கர்த்தருக்குள் ஒரு மனுஷன் இருந்தா, நீங்க வாசிச்சு பாருங்களேன். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரமா கடைசி வசனம், கடைசி ஆபகுக் 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், கடைசி வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். 17 அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அதாவது அத்திமரம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க பயிரிட்டு இருக்கிறதான பயிர், அவங்க வளர்க்கிறதான அத்திப்பழம் இன்னைக்கு எவ்வளவு விலைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அத்திப்பழம் கேள்விப்படுறீங்கல்ல, ரவுண்டா சாப்பிட்றோம்ல, அந்த மரம் அது துளிரே விடாம போனாலும், திராட்சை செடிகள் பலன் உண்டாகாமற் போனாலும், திராட்சை பண்ணைகள் வச்சிருப்பாங்க, திராட்சை கொடிகள், திராட்சை தோட்டங்கள் வச்சிருப்பாங்க இந்த ஊர்ல, அதுல பலனே உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஒலிவ மரத்துல மொத்தத்துக்கு பலனே இல்லாமல் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், வயல்கள்ல போட்ட தானியம் விளையாமலே போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும். கிடை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னது? ஆட்டுக்கடை, மாட்டுக்கடை அப்படின்னா மொத்தமா நிக்கிற ஒரு இடம், அதுல முதலே அற்று, என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலே நாசமா போச்சு, முதலே அத்து போச்சு. அப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும், தொழுவத்திலே மாடுகள் எல்லாம் இல்லாமலே போனாலும், நான் கர்த்தருக்கும் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏங்க, ஒரு மாடு 2 குட்டி போட்டா சந்தோஷமா இருக்கலாம், மாடே செத்து போச்சுன்னா எப்படி சந்தோஷமா இருக்கிறது? ஆட்டுக்கடைன்னா பார்த்துருப்பீங்க, ஒரு 100 ஆடு 200 ஆடு கிடக்கும் இல்லையா? அந்த கடையில ஒரு இடத்துல ஒரு கிடையை போட்டு அதை இன்னொரு இடத்துக்கு நாட்டிட்டு, இப்படி ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா 100 ஆடு 120 ஆடா என்ன செஞ்சிடும்? பெருகிரும். இங்க முதலே அத்து போச்சு, முதலே அத்து போச்சுன்னா இருக்கிறதும் செத்து போச்சுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. இப்படி ஒலிவ மரத்துல இருந்து உங்களுக்கு ஒலிவ எண்ணெய் என்ன தெரியும்? ஒலிவ எண்ணெய் ரொம்ப மதிப்பு மிக்கது, மருந்து சம்பந்தப்பட்டது, விலை உயர்ந்தது. அந்த ஒலிவ எண்ணெய், அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒலிவ மரத்தின் பலனே இல்லாமல் போனாலும், அத்தி மரம் துளிரே விடாமல் போனாலும், இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் அவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அல்லேலூயா. நான் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒரு பொருளின் நிமித்தம் அல்லது ஒரு 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 காரியம் நமக்கு கிடைக்கிறது நிமித்தம், கவனிங்க,
நமக்கு ஒண்ணு ஒரு ஆளு தர்றது நிமித்தம் அல்லது வர்றது நிமித்தம் கிடைக்கிறது நிமித்தம் வர்ற சந்தோஷம் உலக மக்களுக்கு. ஆமென். எனக்கு இது கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஆனா ஒரு தேவ மனுஷன் கிடைச்சதுக்காக சந்தோஷப்படுறவன் இல்ல, கிடைக்காம இருக்கும் போதும் சந்தோஷமா இருக்கிறவன் தான் தேவனுடைய மனுஷன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையுமே எனக்கு சரியில்லை. கவனிங்க, இங்க கவனிங்க. வெளியே எதையும் பார்க்காதீங்க. மழை பெஞ்சாலும் சரி, எது பெஞ்சாலும் நீங்க இங்க கவனம் போற இங்க இருக்கணும். வசனத்தின் திரும்பவே கூடாது. இப்ப அவர் சொல்றாரு, முதலே அத்து போச்சு, துளிரே விடல, ஆனா நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேங்கிற. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என் குறைச்சலினால் எங்க தேவையே சந்திக்கப்படலைங்க. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நூலு கிடைக்கல, பஞ்சு கிடைக்கல, பாவு கிடைக்கல, ஊடைக்கு நூலு கிடைக்கல, டப்பா போடுறதுக்கு என்ன செய்யல. இந்த நிலைமையில எப்படிங்க? அதுதான் அவர் சொல்ற, என்னுடைய குறைச்சலினால், என் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறதுனால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு கிறிஸ்துவுக்குள், ஒரு தேவனுக்குள், தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற மனுஷன் எந்த நிலைமையிலையும் மன ரம்மியமா இருக்க முடியும், கற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் எந்தெந்த காரியங்களுக்காக சந்தோஷப்படணும், சந்தோஷம் மிகுதி ஆகணும் அப்படின்னா வசனம் பல காரியங்களை சொல்லுது. பல இடத்துல ஆண்டவரே சொல்றார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், சந்தோஷம், உங்கள் சந்தோஷம் மிகுதியாக கடவது அப்படியெல்லாம் சொல்றார். ஆமென். பழைய ஏற்பாட்டுல சொல்லும் போது நீங்க உபாகமம் புஸ்தகத்துல நீங்க 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எடுத்து வாசிச்சு பாருங்க. 12:7 எடுத்து வாசிங்க. உபாகமம் பழைய ஏற்பாட்டுல ஒரு காரியத்துக்காக நீங்க சந்தோஷப்படணும் குடும்பமா அப்படின்னு சொல்றார். வாசிங்க 7வது வசனம். அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. இங்க பாக்குறோம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மையான காரியங்கள், உங்களை ஆசீர்வதித்த காரியங்களுக்காக பழைய ஏற்பாட்டுல கொடுத்ததுக்காக சந்தோஷப்பட சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக, உங்களுக்கு இருக்கிறதுக்காக, உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் என்ன செய்யணுமா சொல்லுங்க? இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுறீங்களா? ஆண்டவர் மட்டும் வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு வந்ததுல இருந்து நான் ஒண்ணும் இல்லாம போனையா, ஏசுனார் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு இனி வெறுமைய ஆண்டியா ஆக்கிட்டாரு சொல்ல முடியுமா யாராவது? கர்த்தரை தேடினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. ஆண்டவரிடத்துல வந்தவங்க ஒரு நாளும் அவமாய் போனது கிடையாது. அவரை தேடி நஷ்டப்பட்டவன் ஒருவனும் கிடையாது. துக்கப்பட்டு துயரப்பட்டு இத்து போய் ஒருத்தனும் கிடையாது. ஆண்டவர் வந்த மன மகிழ்ச்சியாய் மாற்றுகிறார், கவலையை மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. கண்ணீரை மாத்துறாரு, கவலைப்படாத நான் இருக்கேங்கிறாரு, பாவத்திலிருந்து விடுதலை தர்றாரு. ஆமென் சொல்லுங்க. கோடி கோடியா வச்சிருக்கிறவங்க நிம்மதியா தூக்கம் இல்லை. நம்ம படுத்தா 3 நிமிஷத்துல கொரட்டை விட்டுறோம். அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளதா இல்லையா? அவனுக்கு தூக்கம் வரவே வராது கோடீஸ்வரனுக்கு, ஆனா நமக்கு படுத்தா ஆமா அதுவே பெரிய. அதுக்கு சொல்லப்பட்ட நானும் அந்த நம்ம வாசிச்ச சங்கீத புஸ்தகத்தை எடுத்து பாருங்களேன். சங்கீத புஸ்தகத்துல நம்ம வாசிச்சோம் இல்லையா, 4வது அதிகாரம் வாசிச்சோம். அடுத்த கதை அந்த வசனத்துக்கு அடுத்து பாருங்க, 8வது வசனம். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுங்க. அவங்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கு, அனுப்பும்போது சந்தோஷப்படுறாங்கன்னா அதை விட என் உள்ளத்துல சந்தோஷத்தை கொடுத்து சமாதானமாய் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு படுத்து நித்திரை செய்யவே முடியல. ஒரே சமாதான குலைச்சல், ஒரே போராட்டம். ஏன் தெரியுமா? இருதயத்துல என்ன இல்ல, சமாதானம் கிடையாது. உங்களுக்கு நல்ல நிம்மதியா நித்திரை வருதுனாலே அது பெரிய தேவனுடைய கிஃப்ட். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாப்பா சார், அதனாலதான் இங்கேயும் வந்து நாங்க கண்ணை மூடிக்கிட்டே இருக்கோம். விளக்கப்படுத்தினாப்லதான். அதிக தூக்கமும் சாபம். ஆமென் சொல்லுங்களேன். அதிக புசிப்பும் சாபம்.
பலன் கொள்ள உண்கிற பட்டணமே பாக்கியம் உள்ளது. ஆமென் சொல்லுங்களேன். தூங்கிக்கிட்டே இருக்கிறவனை கண்டானால் சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய், ஆமா சோம்பேறி, அதாவது கதவு கீழ்முளையில் ஆடுமா வசனம் சொல்லுது. கதவு கீழ்முளையில் ஆடுகிறது போல் சோம்பேறி கட்டிலின் மேல் ஆடிக்கொண்டே இருக்கிறானா. லேலுயா. எப்ப பார்த்தாலும் தூக்கம், எப்ப பார்த்தாலும் தூக்கம்னாலும் ஒரு சாபந்தான். லேலுயா. ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு 8 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் நல்ல தூங்குறதுக்கு கிருபை கொடுத்து நல்ல சமாதானமா எந்திச்சு ஃப்ரெஷ்ஷா எந்திக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அதை நினைச்சு கர்த்தருக்கு சந்தோஷமா துதி செலுத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். அங்க சொல்லப்பட்டது வசனத்துல உபாகமம் 12:7 சொல்லப்பட்டதன்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நீங்களும் உங்கள் குடும்பம் சந்தோஷப்படுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். ஒரு வார்த்தை நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 12. அதுக்கு முன்னதாக ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னதாக லூக்கா 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், 10:20 லூக்காவுல, நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். யாரு சொல்றா? இது யாரு சொல்றா? இயேசு சொல்றார் தம்முடைய சீஷர்களை பார்த்து. அதுல அந்த 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க வீட்டுல போய் வாசிக்கிட்டீங்கன்னா 70 பேரை கூப்பிடுறாரு. 2 பேரா அவர் பட்டணத்துக்கு அனுப்புறாரு. அவங்க போயிட்டு வந்து திரும்பி வந்து சொல்றாங்க. வாசிங்க 17 வாசிங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, சந்தோஷமா திரும்பி வர்றாங்க 70 பேரும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். நீங்க அனுப்புனீங்க பாத்தீங்களா? நாங்க போனோம் பாருங்க, பிசாசெல்லாம் அலறுது நாங்க சொன்னாலே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்கு சந்தோஷப்பட்டாங்க? பிசாசுகளும் கீழ்ப்படுகிறது. நாங்க சொன்னா பிசாசு கீழ்ப்படியுது. சுவிசேஷம் சொல்ல போய் பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணாலே பிசாசு ஓடும். அல்லேலூயா. நீங்க போய் பார்த்தா தான் ஓடும், இல்லாட்டி நீங்க தான் ஓடுவீங்க பேய்க்கு. நீங்க நிறைய பேர் பேய் விரட்டுறதுல பெருசா பேய் விரட்டலாம் ஒண்ணும் இல்ல, சுவிசேஷம்ங்கிற செருப்பு எடுத்துக்கோங்க. ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சைனா என்னது? செருப்பை மாட்டிக்கங்க. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. செருப்பை மாட்டிக்கங்க. செருப்பை மாட்டிக்கிட்டு நீங்க போனீங்கன்னா செருப்பு பிஞ்சிரும்டான்னு சொல்றது மாதிரி ஓடி போயிருவான். ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அதாவது ஒரு ஊழியக்காரர் தெளிவா சொன்னார். ஒரு பிசாசுக்குள்ள இருக்கிற உலகத்தான் அப்படி வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் அறியாத பாவத்துல இருக்கிற ஒரு மனுஷன், அவன்கிட்ட போய் இயேசு நல்லவர் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், உன் பாவத்தை மன்னிக்கிறார் இப்படின்னு நீங்க சுவிசேஷம் சொல்றீங்க. அப்படின்னா அந்த மனுஷனுக்குள்ள ஒருத்தன் இருக்கான்ல பிசாசு, அவனை செருப்ப கிளத்தி சப்பு சப்பு சப்புன்னு அடிக்கிறதுக்கு சமமா. அல்லேலூயா சொல்லுங்களேன். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க சொல்றது என்னது? இயேசு உன்னை ரட்சிக்கிறார் சொல்லுங்க. இயேசு உன்னை விடுவிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உனக்காக சிலுவையில மரித்து உன் பாவத்துக்காக அடக்கம் பண்ணப்பட்டார்னு சொல்ல சொல்ல அவன் கண்ணத்துல சப்பு சப்புன்னு செருப்பை வச்சு அடிக்கிறதுக்கு சமமா பிசாசு ஓடி போயிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அதே பாதரட்சை. செருப்பு எதுக்கு யூஸ் ஆகும்? அல்லேலூயா சொல்லுங்க. சுவிசேஷத்தை சொல்லி பாருங்க, 4 பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லி பாருங்க. பிசாசு அந்த பையன் நம்மள செருப்பை வச்சே 4 இருப்பு செஞ்சுட்டா இழுத்துட்டான்னு சொல்லிடுது, உங்களை விட்டு ஓடி போயிடுவான். நீங்க செருப்பை வச்சு 2 இழுத்தானா ஒருத்தன் என்ன செய்வான்? செருப்பு அவமானம் தாங்க முடியாம ஓடி போயிடுவான். ஆமென் சொல்லுங்களேன். ஏசுனார்ல நம்மோட இருக்கிறாரு, திருப்பி அடிக்க முடியுமா பிசாசு நம்மள? அல்லேலூயா.
ஆமா, சுவிசேஷம் இங்க சொல்றாரு. அவங்க போய் சுவிசேஷத்தை ஆண்டவரை பத்தி என்னதான் சொன்னாங்களோ தெரியல. இயேசு மரிக்கவும் கிடையாது, அவர் உயிர்த்தெழவும் கிடையாது. இப்படி ஏசுனார்னு ஒருத்தர் இருக்காரு, நசரேயன் இருக்காரு, அவர்கிட்ட வந்தா சுகமாகும் சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. என்னதான் சொன்னாங்கன்னு தெரியல. இயேசு மரித்தார் அப்பம்போது மரிக்கல, சுவிசேஷம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க சொன்னதுக்கே பிசாசு கீழ்ப்படிதான். லேலுயா சொல்லுங்க. 70 பேர் வந்து சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா வர்றாங்க. ஆண்டவரே உங்க நாமத்தை சொன்ன உடனே பிசாசுகளும் அங்க சொல்ல பிசாசுகளும் கீழ்ப்படிந்து எங்களுக்கு கீழ்ப்படியுது அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, சாத்தான் மின்னலை இல்ல 20 சொல்றாரு, ஆவிகள், அசுத்த ஆவிகள், பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்க சந்தோஷப்படாதீங்க. உங்களுடைய பெயர்கள் சொல்லுங்க, உங்களுடைய நாமங்கள், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என்னையே ரட்சித்துட்டாரே, என்னையே சபையில கொண்டு வந்து சேர்த்துட்டாரே, என்னையே ஆண்டவர் ரட்சித்து அவருடைய ஜீவ புஸ்தகத்துல பரலோகத்துல பேர் எழுதிட்டாருன்னு எத்தனை பேருக்கு சந்தோஷம். ஆமா, என்னத்தையோ தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். இங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை உட்கார வச்சுட்டாரு. இப்படித்தான் இருக்குதே தவிர ஆண்டவர் எதுக்கு சந்தோஷப்பட சொல்றாரு? நீங்க போய் ஒரு ஜெபம் பண்ணி ஒரு பிசாசு அலக்கழிச்சு போய் அவங்க விடுதலை ஆயிட்டா அவங்களுக்கு வர்ற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆண்டவர் இதெல்லாம் ஒரு சந்தோஷமாடா? இதுக்கு போய் சந்தோஷப்படுறீங்களா? உங்க பேரே நான் பரலோகத்தில் எழுதியிருக்கேன், அது உங்களுக்கு பெருசா தெரியலையான்னு கேட்கிறாரு. லேலுயா சொல்லுங்க. கொஞ்சம் பக்கத்துல கைய பிடிச்சு, உங்க பக்கத்துல என் கையே இல்ல, உங்க கைய பக்கத்துல இருக்கிற பிடிங்க, அந்த ஐயா கைய பிடிங்க, பிடிச்சு உங்க பேரு சொல்லுங்க. உங்க பேரு பரலோகத்துல எழுதியிருக்கு, ஜீவ புஸ்தகத்துல ஐசக் ஏன் கைவிட்டீங்கன்னு தெரியல, சொல்லுங்க. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. சொல்லுங்க. சத்தமாதான் சொன்ன, என்னையா காசா பணமா? லேலுயா. எதுக்கு சந்தோஷப்பட சொல்லியிருக்காரு? பரலோகத்துல பேர் எழுதி இருக்கிறதுக்காக. ஆனா நம்ம எதுக்கெல்லாம் சந்தோஷம்? லேலுயா சொல்லுங்க. அட்டை கோளாறா இருக்குது, இந்த நேரத்துல சுருண்டு போகுது அட்டை, இதுக்கு ஒரு துக்கம். அது மழை நின்னா சரியா போயிடும். ஒரு லைட்டை போட்டுவிட்டா என்ன செஞ்சிடும்? காஞ்சி பேர போகுது. இதுக்கு ஒரு துக்கம், இதுக்கு ஒரு நல்லானவனே ஒரு சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு, என்னத்தை உங்களை எல்லாம் தேத்த முடியுமா? தரியே ஓட மாட்டேங்குது, அதுக்கு ஒரு பெரிய துக்கம். தறி தானா எப்படி ஓடும்? தறிய நான் ஓட்டினாதான் ஓடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சில பேருக்கு ரொம்ப வருத்தம், தறி ஓடவே முடியாது. ஓடிடுச்சுன்னா பிறகு உன்னால பிடிக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அது ஓடனா நீ எப்படி ஓட்டுறது? ஓடுற தறிய பிடிக்க முடியாது. தறிய ஓட்டுனா சம்பாத்தியம் வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்துல சொல்ல, நல்ல தறிய ஓட்டணும். ஆமேன்னு சொல்லுங்க. வேலை செய்யணும், அப்படின்னா தான் வருமானம் வரும். தறி ஓடட்டும்னா ஓடிடுமா? ஜோமன்னா ஓடிடுமா? ஆண்டவரே எங்க தறி நல்லா ஓடணும் ஆண்டவரே, எங்க தறி நல்லா ஓடணும் ஆண்டவரே. அவர் சொல்றாரு, ஓட்டுறான் பாரு. இல்ல ஓடணும் ஆண்டவரே, ஓட்டுறான் பாரு. நீரே ஓட்டணும், போய் பிரேக்க பிடிச்சு நிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. 8 மணி நேரம் நின்னா 3 சேலை ஓடுதுன்னா 12 மணி நேரம் நின்னா என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? 4.5 சேலை வரும். 3 மணி நேரம் தான் நின்னா ஒத்த சேலை தான் வரும். ஆண்டவர் என்னன்னே தெரியல, தறியே ஓட மாட்டேங்குது. அது ஓடாது, பிடிக்க முடியாது. பாத்தீங்களா? அவர் பறக்கிட்ட நான் சொன்னதை பிடிச்சிருக்காரு. அதெல்லாம் ஓடாது. எதுக்கு சந்தோஷப்படணும்? நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சா ஆண்டவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷம் எதுல சந்தோஷம்? ஒரு சின்ன காரியங்களுக்கெல்லாம் பார்த்தா பயங்கரமான துக்கம். ஆண்டவர் கொடுத்த பெரிய பெரிய காரியங்கள் நமக்குள்ள இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். விலை மதிப்பிட முடியாத ரட்சிப்பு, கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காத அபிஷேகம், வெளிப்பாடு, தேவனுடைய நாமம். ஆண்டவர் சொல்ற, நீங்கள் என் பிள்ளைகள். அப்படி சொல்றாரா? யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்க. அதுல சந்தோஷம் இல்லை. நான் தேவனுடைய பிள்ளைங்கிறதுல சந்தோஷம் இல்லை. ஆனா பிசாசம் அங்க இருக்கும்போது சந்தோஷமா இருந்தது.
அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிற மேலான காரியங்களை பார்க்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை? கண்ணு இல்லை. இல்லாததையே தான் பார்க்கணும். ஊறுகாய் இல்ல, ஊற்றிக்கிறதுக்கு குழம்பு இல்ல, கடிச்சுக்கிறதுக்கு பக்காவடை இல்லை. இது ஒரு பெரிய காரியமா? ஒண்ணுக்கும் உப்பு வராததுக்காக அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜீவனோடு வச்சிருக்காருங்க உங்களை என்னை. இப்ப ஆப்கானிஸ்தான் இதுல காசா பகுதியில ஒருவேளை ஆண்டவர் பிறக்க பண்ணியிருந்தா நிம்மதியா அவங்க கஞ்சி குடிச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? தண்ணி குடிச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? சமீபத்துல நாங்க பார்க்கும்போது ஒருத்தன் போய் தாகம் தாங்க முடியாது கடல் தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கடல் தண்ணி எத்தனை பேர் குடிச்சு தாகம் தீரும்? அவன் அப்பம்போது இதே மாதிரி மழை வந்துருச்சு. அந்த ஊர்ல அங்க போர் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. டமா டமான்னு குண்டு வெடிச்சு 10 மாடி கட்டடம்லாம் அப்படியே பறக்குது. அந்த நேரத்துல உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஊருக்கு அவுட்ல வனாந்தரங்கள்ல போய் டென்ட் அடிச்சு என்ன செய்யறாங்க? அந்த கூடாரம் போட்டு தங்க வச்சிருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? அப்ப தாகத்துக்கு தண்ணி இல்ல, போய் என்ன செய்யறாங்க? கடல் தண்ணிய குடிச்சு குடிச்சு வாழ்றாங்க. அப்ப மழை வந்துருச்சு. மழை வந்து அந்த கூடாரத்துல அந்த நம்ம பந்தல் போட்டா தண்ணி நிக்கும் பாத்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் நிக்கும்ல. 2-3 பேர் சேர்ந்து அந்த நிக்கிற தண்ணியை அப்படியே கொண்டு வந்து ஒரு பாத்திரத்துல, அது எவ்வளவு தூசியா இருக்குமோ எவ்வளவோ தெரியல, அந்த தூசி நிறைஞ்ச தண்ணிய ஒரு பாத்திரத்துல பிடிச்சு அதை குடிச்சிட்டு சொல்றான், ரொம்ப நாள் ஆச்சு நல்லது நீ குடிச்சு. இல்ல சொல்லுங்க. நமக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் பக்கத்துல, வீட்டுல குடமா தண்ணி, குளிக்கிறதுக்கு தண்ணி. குளிக்கிறதுக்கு அங்க தண்ணியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. குடிக்கவே தண்ணி இல்லை. கடல் தண்ணியில குடிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லையே சொல்லுங்க. ஆண்டவர் எவ்வளவு சுகமா வச்சிருக்காரு, எவ்வளவு நல்லா வச்சிருக்காரு. 1 நாள் 2 நாள் தண்ணி வராட்டி படுற பாடு. அது இருக்கும் வீட்டுல ஸ்டோர், அது வேற விஷயம். ரெகுலரா வர்ற தண்ணி வரலையா இவங்களுக்கு, அதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து, மனசுல அவ்வளவு துக்கம். லேலுவே சொல்லுங்க. 1 மாதம் இல்ல 2 மாதம் தண்ணி வராட்டாலும் 10 ரூபா கொடுத்தா வீட்டு வாசல்ல கொண்டு வந்து தண்ணி கொடுக்குறாங்களா? சூப்பர் தண்ணியா கொடுக்குறாங்களா? மினரல் வாட்டர் கொடுக்குறாங்களா? அங்க 100 ரூபா இல்ல 1000 ரூபா கொடுத்தாலும் தண்ணி கிடையாது. மழை தண்ணியை குடிச்சிட்டு அவன் சொல்றான், இப்பத்தேன் அந்த தண்ணி அது என்ன அழுக்கா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த கூடாரத்துல விழுந்து கூடாரத்துல நிக்கிற தண்ணிய குடிக்க முடியுமா? நீங்கள் நானும் குடிப்போமா? ஏன்னா கடல் தண்ணியை குடிக்கிறவனுக்கு தான் அதனுடையதான அருமை தெரியும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்ம வச்சிருக்கிற நன்மையான மேன்மையான காரியங்கள், நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான காரியங்கள், நிம்மதியா படுத்து 9 மணிக்கோ 10 மணிக்கோ படுத்து கண்ணை மூடினா காலையில சுகமா எந்திக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில கிடக்கும் போது அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஆஸ்பத்திரியே இல்லாம போச்சு. லேலூயா. சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க பக்கத்துல, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் கொடுத்ததுக்காக சந்தோஷமா இருங்க. கர்த்தர் வச்சிருக்கிற நல்ல நிலைமைக்காக சந்தோஷமா இருங்க. குறைன்னு குறைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. லேலூயா. இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றியப்பான்னு சொல்லுங்க. இருக்க நல்ல ஒரு வீடு தந்திருக்கிறாரு, அது வாடகைன்னு சொல்லாதீங்க. வாடகைக்குனாலும் உங்களுக்கு வீடு கிடைச்சிருக்குல்ல. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு நல்ல வாடகை கொடுக்க முடிஞ்சும் வீடு இல்லை? சொந்த வீடு கொடுத்திருக்காரே. ஆமென் சொல்லுங்களேன். வாடகை இல்லாம குடியிருக்கிறதுக்கு சொந்த வீடு. ஆமென் சொல்லுங்க. நான் அப்படித்தான் சொல்லுவேன். வாடகை தராம வீட்டுல சொந்த வீட்டுல இருக்க வச்சிருங்க. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க வாடகை வீட்டுல இருந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும், கண்ணை மூடி முழிக்க முன்னாடி மாசம் வந்துடும். கொடுக்கும் போதே சொல்லுங்க. இந்த சொந்த வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட உணர்வே இருக்காது தெரியுமா உங்களுக்கு? நீ இன்க்ளூடிங் சொல்றேன். ஏன் தெரியுமா? அந்த வாடகை கொடுக்கறதான அருமை தெரியாது. வாடகை கொடுக்கறவங்களுக்கு தான் தெரியும். மாசம் பாத்தீங்கன்னா 5000 கொடுக்கும் போதே வலி. லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லா வச்சிருக்காருன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வெயிலுக்கு போனாத்தேன் நிழலுடைய அருமை தெரியும். நீ உலகத்துல போய் பிசாசு கையில மாட்டி இருந்தாதான் தெரியும் ஆண்டவர் எவ்வளவு நம்மளை சுகமா வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இங்க இருக்கிற அத்தனை அநேகர்ல கர்த்தர் மட்டும் உங்களை தூக்கி கொண்டு வந்து ஆண்டவர் ரட்சிக்காம இருந்தா என்னைக்கோ உங்க கல்லறையில புல்லு முளைச்சிருக்கும். கிருபையா கர்த்தர் வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு இங்க இருந்திருப்போமா, அந்த உலகத்துல இருந்திருப்போமானே தெரியாது.
ஆண்டவர் ஜீவனோடு வச்சிருக்கிறாரே, சுகத்தோடு வச்சிருக்காரே, தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, ஆமென். இங்க சொல்றாரு, உங்க பெயர், உங்களுடைய பேரை நான் பரலோகத்துல எழுதி வச்சிருக்கிறக்கா, நீங்க என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, பரலோகத்துல பெயர் எழுதப்படாதவன் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக போறதே இல்ல. தேவனுடைய ராஜ்யத்துல அங்க ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவனாக காணப்பட்டவன் எவனோ அவனே உள்ள பிரவேசித்தான், மற்றவனுக்கு உள்ள அனுமதியே கிடையாது. ஏதாவது பிரச்சனை நான் வீட்டுல சொல்லுங்க, உன் பேர் தான் பரலோகத்தில் எழுதியிருக்கல, பிற எதுக்கு கஷ்டப்படுற, ஆமென் சொல்லுங்களேன். அங்க எழுதி என்னையா செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதனுடைய மதிப்பு என்ன செய்யல, தெரியல. கண்ணை மூடுனதுக்கு அப்புறம் தான் தெரியும். கொய்யோ முறையான்னு கத்தினாலும் சரியாது, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரோமர் 12:12 வாசிங்க. அங்க வாசிக்கிறோம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆமா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்காக யாவையும் வாயத்தர சொல்லுங்க செய்து முடிப்பார். கர்த்தர் என்னை பார்த்துக்கிடுவார், என் தேவைகளை சந்திப்பார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? அதுல சந்தோஷமா இருக்கணும். கர்த்தர் மேல சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு அவர் சந்தோஷமா கொடுப்பார், ஆமென் சொல்லுங்க. ஏன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரு? ஏன் சந்தோஷமா நீங்க அந்த நம்பிக்கையில சந்தோஷம் விசுவாசத்துல அப்படியே மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்றாருன்னா, அவர் மேல வருத்தமா இருக்கிறவன் என்னத்த அப்படின்னு சொல்றவனுக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசே, அது அவிசுவாசம். கர்த்தர் எனக்கு செய்வார், அவர் எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறார் அப்படின்னு அப்படி இருக்கும்போது இவனை கொடுக்காம பாரு, யாருக்கா கொடுக்க அப்படின்னு அள்ளி கொடுத்துருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசம் பேசும், கவலைய என்ன செய்யும், துரத்தும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தரை மாற்றுவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், தேவைகளை சந்திப்பார், கடன் அடைக்க உதவி செய்வார். அப்படி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில பேர் வருவாங்க, பாஸ்டர் நிறைய கடன். பாஸ்டர் கடன்னா என்ன செய்யுது, யார் வாங்கினது? கடன் இருக்கு, யார் வாங்கினது? நான் தான் வாங்கினேன். என்ன செஞ்சீங்க? வீடு கட்டினேன். அப்படின்னா கடன் எப்படி சொல்றது? 10 லட்சம் ரூபாய் வீடு இருக்குது, 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. இப்ப எது பெருசு சொல்லுங்க? வீடு வித்தா 7 லட்சம், நீ பணக்காரன், ஆமென் சொல்லுங்களேன். சரியா இல்லையா? 10 லட்சம் ரூபாய் வீடை வச்சுக்கிட்டு 3 லட்சம் ரூபாய் கடனை வச்சுக்கிட்டு நான் கடன்காரன் சொன்ன என்ன அர்த்தம்? கர்த்தாவே 10 லட்சத்துக்கு நீர் வீடு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், இந்த 3 லட்சம் கடனை அடைக்க உதவி செய்வார், வேகமா நெய்யணும், ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? கடன் பாஸ்டர், கடன் பாஸ்டர், கடன் என்ன பொத்துனா கர்த்தருக்கு அடப்பாரு? ஆண்டவரை வல்லமையாய் நீர் கிரியை செய்து எப்படியாயிலும் இந்த மோடி கவர்மெண்ட் அதை தள்ளிவிட உதவி செய்யும் ஆண்டவர். தள்ளிவிடு, ஒன்னியத்தையும் தள்ளிவிடணும், தள்ளுபடி செய்யணுமா? அதை அடைக்க நீங்க வீடு கட்டுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஒருவேளை வாங்கி வீடு கட்டி இருந்தீங்கன்னா தப்பா நினைக்க. கடன் வாங்கக்கூடாது. என்னைய பொறுத்தளவுக்கு என்ன செய்யக்கூடாது? கடன் வாங்கி எதையும் செய்யறது அது ஆண்டவருடைய சித்தம்னு நான் சொல்ல மாட்டேன். நான் யாருக்கும் அப்படி ஊக்கப்படுத்த மாட்டேன். சரி, ஒருவேளை கொஞ்சம் பத்தாக்கரையா இருக்குது, கொஞ்சம் எனக்கு பத்தாக்கரையா இருக்குது அப்படின்னா நீங்க உங்களுக்கு எபிலிட்டி இருக்கும், மாசம் எனக்கு ஒரு 5000 ரூபாய் கட்ட முடியும், நான் வேலை பார்த்து அப்படின்னு தைரியம் இருந்தா வாங்குங்க, அடங்க, தப்பு இல்லை. ஏன்னா அவங்க நீங்க கெட்டாட்டி அந்த வீடு என்ன செய்வாங்க? எடுத்துக்கிடுவாங்க. கடன் வாங்கி கடனோட இருக்கிறவங்க, பூவாவுக்காக சொல்றேன், கடன் வாங்கி சாப்பிட்றவங்க ஒரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமானவங்களா இல்லைன்னு தான் அர்த்தம். இல்லையே சொல்லுங்க. கடன் வாங்கி தொழில் பண்ணுங்க, தப்பு இல்லை. தொழில்னா அதுல போட்டு பெறட்டுறது. அதுல தொழில் பண்ணா என்ன செய்யும்? வருமானம் வரும். தேவனுக்கு பிரியமானது என்னதுன்னு பார்க்கணும், ஆமென் சொல்லுங்களேன். வேலை செய்யவே மனசு இல்லாம உட்கார்ந்து கடன் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க தேவனுக்கு பிரியமானவர்களாய் இல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது வாய்ப்பே. கடன் வாங்க கூடாது. ஒரு பைசா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு கொஞ்சமா இருக்குல்ல அதை பெருக பண்ணுவார், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கிறத கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஒரு இடத்துல நான் வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் என்று நினைக்கிறேன், அங்க அந்த எலியா தீர்க்கதரிசி 17ஆம் அதிகாரத்துல சாரிபாத் விதவி வீட்டுக்கு அனுப்புறார்.
அங்க பஞ்சம்னா சமாளிக்க முடியல. தேசத்துல என்ன இல்ல சொல்லுங்க? எங்கேயுமே இல்ல. சாப்பாடும் இல்ல, மழையும் இல்ல, தண்ணியும் இல்ல, நதி வத்தி போச்சு, விளைவு அற்று போச்சு, எல்லாமே பற்றாக்குறை, எல்லாம் பஞ்சத்துல சாகுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அங்க சாரிபாத்துங்கிற ஒரு விரவை ஊருக்கு அவுட்டுல இருக்கிற விரவை வீட்டுக்கு அனுப்புனா அவ ஊருக்கு வெளியே ஒரு 2 சுள்ளி பறக்கிக்கிட்டு இருக்கா. சுள்ளினா உங்களுக்கு தெரியும், முள்ளு அந்த கீழே கிடக்கிறதுகளை. அவளை பார்த்து கொஞ்சோன்னு தண்ணி கொடுதாயி அப்படின்னு கேட்கிறார். ஊர்ல ஒரு தொண்டை தண்ணி கிடையாது, நதியெல்லாம் வத்தி போய் கிடக்கு. இவன் தண்ணி, சரி ஒரு தீர்க்கதரிசி கேட்கறான்னு சொல்லி தண்ணி மோக்க போனா கொஞ்சோன்னு அப்பமும் எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். நீ இருக்க இடம் கேட்டா, இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேப்பியே அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு, உம்முடைய அடியாள் இடத்துல ஒரே ஒரு பிடி மாவு தவிர வேற ஒண்ணுமே கிடையாதுயா அப்படின்னு உம்முடைய கர்த்தராகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு அவ சொல்றான். ஆமென். எனக்கு இருக்கிறதே எவ்வளவு இருக்கு? ஒரு படி இல்லை. சொல்லுங்க, ஒரு பிடிதான். நான் அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல இவ்வளவு வண்டி மாவு உருட்டி வச்சிருப்பா. எவ்வளவு வண்டி? ஒரு சப்பாத்திக்கு உருட்டி வச்சிருப்பா. இந்த மாவுல எத்தனை பேர் சாப்பிடலாம்? அது மாதிரி 6 சப்பாத்தியை டபக்கு நம்ம முழுங்கிடுவோம், அது வேற விஷயம். ஒத்த சப்பாத்திக்கு மாவு இருக்கு, இதுல அவன் வேற கேட்கிறான். அவர் கேட்கும்போது சொல்றாரு, அதுல சின்னதா எடுத்து ஒரு அடையை செய்து முதலில் அதை எனக்கு கொண்டு வா, பிற்பாடு நீயும் உன் குமாரனும் சாப்பிடணும். அது ஒரு ஆளுக்கே பத்தாது, பிறகு எப்படி எனக்கு பாதி, அதுல மீதி உனக்கும் உன்னுடைய மகனுக்கும் சாப்பிடலாம். கர்த்தர் சொல்றாரு, பஞ்சம் தீரு மட்டும் அதுல மாவு குறையாது, எண்ணெயும் குறையாதுங்கிறாரு. அவ இதுக்கு பதில் சொல்ல முடியாது. சரி விடு, இது தின்னுட்டு சாகத்தையும் போறேன், உனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாகுறேன்னு சொல்லி அவ கொண்டு சின்னதா கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் பார்க்கறான். மாவு எடுக்க குறையவே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு கொஞ்சமா இருக்கு, எனக்கே பத்தாக்குறையா இருக்கு, எனக்கு இருக்கிறதே எனக்கு பத்தல, இந்த புலம்பலை எல்லாம் நிப்பாட்டணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ செய்ய வேண்டியதை செய்யி, அது பெருகும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு அவர் சொன்ன, முதல்ல நீ அதுல ஒரு சின்னதை கொண்டு வா. கர்த்தருக்குன்னு என்ன செய்ய? கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்ற, நீ அதை கொண்டு வாங்குறாரு. பழைய ஏற்பாட்டுல கேட்கறது வழக்கம் போல, அதனால கேட்கறாங்க. ஆண்டவரே அனுப்புன, சாரிபா, ஒரு விதவையை நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், உன்னை அங்க சொல்றாரு ஆண்டவரு, நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ, உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேங்கிறார். அப்பனா இவன் போய் நின்னா அவள்ல கொண்டு வந்து கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படித்தானே சொல்றாரு, விதவைக்கு கட்டளையிட்டேன்னு அவர் ரெடியா இருக்கணும். இப்ப காக்காய்க்கு கட்டளையிட்ட உடனே காக்கா எனக்கு கொஞ்சம் கொண்டு வான்னு கேட்டானா? இவன் பாட்டுக்கு உட்கார்ந்துருந்தான் குகையில போய், காலையிலையும் மாலையிலையும் ரொட்டியும் இறைச்சி துண்டையும் கொண்டு வந்து போட்டது. ஆமென் சொல்லுங்க. காக்காட்ட கேட்கல. ஆனா அடுத்து சொல்ற, காக்கா நின்றுச்சு, தண்ணியும் நின்றுச்சு. உடனே சொல்ற, நீ எழுந்து சாரிபாத்து ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேங்கிறாரு. போனா அந்த விதவை இருக்கிறது சாப்பிட்டு அன்னைக்கோட சாகரம்னு சொல்லிட்டு போறா. அவட்ட போய் கேட்கிறார், நீ முதலாவது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடு அப்படின்னு சொன்ன உடனே அவ கீழ்ப்படிஞ்சதுனால அவளும் இவனும், அங்க வசனம் சொல்லுது, அவளும் இவனும் அவள் வீட்டார் அனைவரும் பஞ்சம் முடிகிற வரைக்கும் சாப்பிட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் இருக்கிறதை ஆசீர்வதிப்பார். இன்னொரு இடத்துல எலிசா சொல்றாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை அடமானமாய் எடுத்துக்கொள்ள வருகிறான். எஜமானனே, தகப்பன என்ன செய்யறது? உங்களுடைய அடியான் இறந்து போனார், என் வீட்டுக்காரன் இறந்து போனான், உங்களுடைய அடியானா இருந்தவன் இப்பொழுது கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை அடிமைப்படுத்த வருகிறான். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். ஆமென் சொல்லுங்க. உங்ககிட்ட என்ன இருக்குன்னு அவர் சொன்ன, ஒரே ஒரு குடம் என்னதான் இருக்குங்கிறா. அவர் என்ன இருக்குன்னு கேட்கிறாரு, இவ என்ன இருக்குன்னு சொல்றா. ஆமென் சொல்லுங்க. போ சொல்ற, எல்லா பாத்திரத்திலையும் ஊத்து. உங்ககிட்ட பாத்திரமே இல்லாட்டாலும் பக்கத்து வீடுகள் எல்லாம் கேட்டு வாங்கி பாத்திரத்தை என்ன செய்யி, எம்டி பாத்திரமா கேட்டு வாங்கி ஊத்தி முடிச்சுட்டு சொல்லு அப்படின்னா, அவ போய் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பாத்திரம் கடை வாங்குறான். ஏற்கனவே இவ கடங்காரி. இவ பாத்திரம் கேட்டா எவன் கொடுப்பான்? வித்துட்டு தின்றுவாளன்னு நினைச்சு என்ன செஞ்சிருக்க மாட்டான், கொடுக்க மாட்டான். ஆனாலும் நிறைய பாத்திரங்களை கடன் கேட்டு வாங்கிட்டு ஊத்துறா ஊத்திக்கிட்டே இருக்கு. அந்த ஒத்த குடத்துல இருந்து உளுந்துகிட்டே இருக்கு. ஆமென் சொல்லுங்க. வீடு நிறைஞ்சு வச்சு. உடனே நல்ல வேலையா போச்சுறான்னு சொல்லிட்டு அத்தோட தீர்க்கதரிசியை மறந்துடல, எல்லாத்தையும் வச்சுட்டு போய் அவர்கிட்ட போய் சொன்னார், இப்ப வீடு நிறைய என்ன இருக்கு, இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஆசீர்வதிச்ச உடனே கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்காம நீயா ஏதாவது முடிவு செய்யப்படாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னபடி என்ன செஞ்சாச்சு? இப்ப வீடு நிறைய
என்ன இருக்குது? இதை விற்று உன் கடனை தீர்த்து மீதத்தை கொண்டு நீ ஜீவனம் பண்ணு. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் கடனை அடைக்க உதவி செய்யறாரா? அவரை நம்பி அவர் சொல்றது கேட்கும் போது வழிவாசல்களை திறப்பாரே தவிர மேல இருந்து பொத்துன்னு என்ன செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. அதனால சின்ன சின்ன காரியங்களுக்காக நம்ம கவலைப்படாம கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வார்த்தையில கர்த்தர் வச்ச அந்த ஸ்தானத்துல சந்தோஷமா என்ன செய்யணும்? உங்க ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையில, அவர் நம்ம கொடுத்திருக்கிற விசுவாசத்துல என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். 12:12 வாசிக்கிறோம், நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். நம்பிக்கை முக்கியம், ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சில பேர் சந்தோஷப்படுறது எதுல தெரியுமா? வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல பாருங்க. 1 கொரிந்தியர் 13:6. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். சில பேருக்கு அநியாயமா ஏதாவது ஒண்ணுன்னா உடனே சந்தோஷமா, அநியாயம் நடக்கும்போது சந்தோஷமா, அநியாயம் செய்யும் போது. சில பேர் பார்த்துருக்கீங்களா? அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. தேவன் சொன்னவைகள் எல்லாம் அல்லது நாம் செய்யும்படி சொன்னவைகள் எல்லாம் நீதியானவைகள். அவர் சொல்லாம இருக்கிறதெல்லாம் அநீதியானவைகள். அல்லேலூயா சொல்லுங்க. சில பேருக்கு கர்த்தர் சொல்றது பிடிக்காது, கர்த்தர் சொல்லாததையும் பிடிக்கும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் என்னது? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பது நியாயம், நீதி. ஆண்டவர் சொல்லாது இருக்கிறதை செய்வது அநியாயம், அநீதி. ஆமென். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். எதுல சந்தோஷப்படணுமா? இங்க என்ன சொல்லப்பட்டது? சத்தியத்தில் சந்தோஷப்படுக. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் மேல நமக்கு ஒரு அன்பு இருந்தா, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார்னா நம்ம சந்தோஷப்படுறது சத்தியத்துல சந்தோஷப்படும். சத்தியம் இப்படியா சொல்லுது, வசனம் இப்படியா சொல்லுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணும். இப்படித்தான் வசனம் சொல்லும். எப்படி சொல்லும்? வாசிக்கிறீங்களா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். 5:12 வாசிங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் எதுக்கு சொல்றாரு சந்தோஷப்பட்டு? மேல உள்ள பார்த்தா 11 வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி. என் நிமித்தம், இயேசு கிறிஸ்து சொல்றார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் பலவிதமான வசவுகளையும் உங்கள் பேரில் உன் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். உண்மையா இல்ல, உண்மையா கிடையாது, பொய்யா சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அடுத்து சொல்ற, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எப்ப நம்மளை வாழ்த்தும் போதுல சந்தோஷம் வருது. நம்மள 4 பேர், ஏக்கா உங்களை மாதிரி ஒருத்தருமே வர முடியாதுக்கா, இந்த பக்கத்து வீட்டுல இருக்காங்களே அவங்க ரொம்ப மோசம்னு நமக்கு ஒரே உச்சி முதல் பாதம் வரை குளிர்ந்துருது. உங்களை போல மோசமானவங்க ஒருத்தருமே கிடையாதுக்கா, இந்த தெருவுலயே நீங்க தான் ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷமா இருக்குங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். என்ன சத்தியம்? கவனிங்க, பதில் சொல்லுங்க. எது சத்தியம்? ஆண்டவர் திருவாய் மொழிதான் சத்தியம். அவர் என்ன சொன்னாரோ அதே சத்தியம். அதுக்கு மாற்று சத்தியமே கிடையாது. அவர் சொல்றாரு, உங்களை இப்படி பேசினாங்கன்னா நீங்க ரொம்ப பாக்கியவான்கள். உண்மையிலேயே அப்படிப்பட்ட நிலைமையில நான் போயிருக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஆனாலும் அதை சமாளிச்சுட்டேங்கிறவங்க இருந்தீங்கன்னா கை உயர்த்துங்க. சமாளிக்க கூடாது. யாராவது ஏதாவது சொல்லிட்டா போச்சு, செஞ்சத எதை நம்ம கிட்ட இருக்கிறத சொன்னாலே நமக்கு பொத்துக்கிட்டு வருது. இங்க சொல்ற பொய்யாய் சொல்வார்களா? அப்படின்னா நீங்க செய்யாதத, நீங்க நடக்காதத, உங்ககிட்ட இல்லாதத, உங்க மேல இந்த பாருங்க அந்த பிரதர் இருக்காரு அவ்வளவு மோசமானவருங்க அப்படின்னு ஒரு 4 இடத்துல உங்களை பத்தி சொல்றாங்கன்னு வைங்களேன். ஒரு பேச்சுக்காக சொல்றேன், நம்ம ஒரு தம்பி ஒரு முத்துராசை எடுத்துக்கிறோம். ஒரு பேச்சுக்காக அவர் மேஸ்திரி வேலை பார்க்கிறாரு, ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லை,
அப்படின்னு 2 பேர் 4 பேருக்கு முன்னாடி சொன்னாங்கன்னா நமக்கு சந்தோஷமா இருக்குங்க. அவர் வந்தாலே தறிய கெடுத்து கெண்டசரமாக்கிடுவார் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அவனுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது, பொய். அவர் நிறைய இடத்துல என்ன செய்யறாரு, போய் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இது மேசரி வேலை பார்க்குறாரு, நல்லா வேலை பார்க்குறேன்னு. இப்படி ஒருத்தன் சொல்றான்னா அதை கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு பிராக்டிக்கல் அவங்களுக்கு அந்த உணர்வு வரணுங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப ஆபிரகாம் இருக்காருன்னா அவர்கிட்ட மட்டும் சேலை வாங்கிறாதீங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். சொல்லுங்களேன், எப்படி இருக்கும்? அப்படி இருக்கப்படாதுன்னதே சத்தியம் சொல்லுது. அல்லேலூயா. அவர்கிட்ட ரொம்ப மோசம்ங்க, அவர் எப்பயுமே அப்படித்தாங்க அப்படின்னு சம்பந்தமே இல்லாதவன் பொய் சொல்றான். அது நமக்கே தெரியுது, நமக்கு காதுக்கு வருதுன்னா நம்ம உள்ள அப்பம்போது எப்படி இருக்கணுமா? சந்தோஷப்பட்டு கலியூர்கள். அல்லேலூயா. இது கொஞ்சம் சத்தியத்துல சந்தோஷப்படுறது கொஞ்சம் கஷ்டமே. ஆமென் சொல்லுங்களேன். பிராக்டிஸ் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, எந்த நிலைமையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். இப்ப கற்றுக்கொள்ளுகிற இடம். முதல்ல சொல்றேன், இந்த நிலைமை வரணும் அப்படின்னா இருக்கிறத ஒத்துக்கிட பழகணும். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் பக்கத்துல கையை பிடிங்க, பக்கத்துல கையை பிடிங்க. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, இருக்கிற தப்ப யாராவது சொன்னா சரின்னு கேளுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கிறத சொன்னா அப்படியான்னு கேட்டு தொலைங்க. அல்லேலூயா. இப்பதான் தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறதா, இப்ப இப்படி எல்லாம் ட்ரிக் பண்ண வேண்டியிருக்கு. புரிஞ்சதா உங்களுக்கு? என்கிட்ட இருக்கிறத சொன்னாலே முணுக்குன்னு கோவம் வந்தா, இல்லாதத சொன்னா கரெக்டா சொல்றாங்களா? ஆண்டவருக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான தூரம் போயிருவீங்க பிறகு. அல்லேலூயா. சத்தியத்துல சந்தோஷப்படுறது அவ்வளவு சாதாரணமான காரியம் கிடையாது. வாசிக்கிறது லேசு, அதை வாசிச்சு பாருங்க, இன்னொரு வாசிச்சு பாருங்க. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். சத்தியத்துல சந்தோஷப்படுறதுங்கிறது பிராக்டிஸ் ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு முன்னதாக இருக்கிற பாடத்தை தான் சொல்றேன். உங்க மேல ஒருத்தர் குறை சொன்னா இருக்கான்னு முத பாருங்க, இருந்தா அதை மாத்துங்க. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியாமலே இருக்கிறவங்களுக்கு புரியாமலே போகட்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா எதுக்குமே கை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல நான் என்ன சொல்றது? சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டா சட்டுன்னு பாம்பு படம் எடுத்துரும். பாத்துருங்க, போச்சு, எதுக்கு இருக்கிறேன், செத்தான், செதஞ்சான். அத்தோட ஒரு தொடர்பே என்ன செஞ்சிடும், துண்டிச்சிருது. என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற குறைய சொல்லிட்டான். நான் சொல்றேன், குறைய சொல்றவனுக்கே இந்த நிலைமைனா இல்லாதத உன் மேல பொய்யா சொன்னா நீ எல்லாம் என்ன செய்ய, வெட்டி போடுவ. ஆமென் சொல்லுங்க. போய் எவ்வளவு தைரியம்னா நீ என் பேரை பத்தி என்னடா சொல்லுவ அப்படின்னு சொல்லி கெட்ல சேராது. சர்ச்சுக்கு வரலாம், அல்லேலூயா சொல்லுங்க. இங்க வர்றதுனால பரலோகத்துக்குள்ள இடம் கிடைச்சிடாது. நம்முடைய வாழ்க்கை சத்தியத்துக்கு நேரா போ. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்துக்கு நேரா, சத்தியத்தின்படி வாழ பிராக்டிஸ் பண்ணணும். சொல்லுங்க, பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணித்தான் ஆகணும். பழகித்தேன், பழகுறதுக்கு தான் வர்றோம். எதுக்கு வகுப்புல போய் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு வாத்தியாரு? அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நமக்கு வேற புகழ் இல்லாம வீட்டுல இருந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு முதல் வருவாங்க. யாரு? பையங்க வருவாங்க. ஆனா போக 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 அவனுக்கே அது புரிஞ்சிடும், இதை படிச்சா தாண்டா நமக்கு அங்க போய் வேலைக்கு போக முடியும். அது மாதிரி நம்ம புதுசா வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வந்திருக்கலாம், ஏதோ ஒரு நன்மைக்காக வந்திருக்கலாம். ஆனா சத்தியத்தை கை கொள்ளும் பொழுதுதான் நாம் நித்திய ராஜ்யத்துக்கு பங்காளிகளாய் மாறுவோம். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, சத்தியத்துல சந்தோஷப்படணும், அநியாயத்துல சந்தோஷப்படக்கூடாது. சில பேருக்கு அப்படியே தாங்க செஞ்ச தப்பா இருந்தாலும் அப்படி வீரம் பாருங்க, நான் போட்டேன் பாருங்க, ஆமா தப்புன்னு தெரியும், ஆனா அதுல ஒரு வீரம், அதுல ஒரு பெருமை. அவர் போட்டாருன்னா என்ன ஆகும் தெரியுமா? அல்லேலூயா.
ஆண்டவர் இன்னொரு வசனத்தை வாசிப்பாரு. வசனம் என்ன சொல்லுது, சத்தியம் என்ன சொல்லுது? இன்னைக்கு நிறைய பேர் சத்தியத்தை மறைச்சுக்கிட்டு 1 பேதுரு தானே 3ஆம் அதிகாரமா வாசிங்க, 4ஆம் அதிகாரம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது, கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக, நீங்கள் சொல்லுங்க, களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷப்படு. வெளிப்படுத்தல் 19:7 சொல்றாரு, அவருடைய மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினார். கர்த்தருடையதான அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்ததுன்னு மணவாட்டி சொல்லி தன்னை ஆயத்தப்படுத்தி சந்தோஷப்பட்டாலாம். இது ஆயத்தப்படுத்துகிற வேலை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் எதுக்காக இந்த பிரயாசங்கள், எதுக்காக இந்த கஷ்டங்கள் வழியா கர்த்தர் என்னை நடத்தி சந்தோஷமாரு, ஏன் சந்தோஷமாருன்னு ஆண்டவர் சொல்றாரு சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்ல வச்சிருக்காருல, அவர் சொல்லும் போது என்ன சொன்னாரு? கவலைப்படாதிருங்கள், அப்படித்தானே சொன்னாரு. மத்தேயு 5:6 பார்க்கும்போது கவலை, காக்காயை பாருங்க, குருவியை பாருங்க, பூவை பாருங்க, அவைகள்லாம் கவலைப்படுறதே கிடையாது, நீங்களும் கவலைப்படாதிருங்கள் அப்படி சொன்னாரா? கவலை சந்தோஷத்தை சுத்தமா தொடச்செடுத்துரும். ரைட்டு. எதுக்கு அப்படி சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாருன்னா, சந்தோஷமா இருக்க முடியாத நிலைமையில இருக்குன்னு அர்த்தம். ஆமே. சந்தோஷமா உலகம் எப்படி, ஏன்னா நம்ம உலகத்துல இருந்து வந்திருக்கோம் பாருங்க, உலகத்துல இருந்து வேறு பிரிக்கப்பட்டு வந்திருக்கோம் பாருங்க. உலகத்தினுடைய தன்மை நமக்குள்ள, உலகத்தை மாதிரியே தான் பேசுறோம், உலகத்தை மாதிரியே தான் இருக்கோம் பாத்தீங்களா? அப்பம்போது அவங்க ஏதாவது கிடைச்சாத்தே, நன்மை நடந்தாத்தே சொல்லுங்களேன், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருந்தா சந்தோஷம். இல்லாட்டி ஒரு தேவ மனுஷனுக்கு அத்தி மரம் துளிர் விடாட்டாலும், அல்லேலூயா, முதலே இல்லாம போனாலும் கர்த்தருக்குள் களி கூறுகிற அனுபவம், அதுதான் தேவ பிள்ளைக்கும் உலகத்தானுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால சொல்றாரு, உனக்கு ஒன்னும் நடக்காட்டாலும் நீ சந்தோஷமா இரு, எனக்குள்ள சந்தோஷமா இரு, நான் உன்னுடைய தேவைகள் எல்லாம் என்ன செய்ய. அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் உன்னை சந்தோஷமா இருன்னு சொல்றாருன்னா, சந்தோஷமா இருக்க முடியாத ஏதோ நிலைமை இருக்கு அல்லது வருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். வர்ற போராட்டங்கள், வர்ற பிரச்சனைகள், வர்ற பாடுகள் உன்னை சந்தோஷமா இருக்க முடியாதபடி கவலைக்குள்ளையும் அழுகைக்குள்ளையும் மாற்றலாம். அதனால சொல்றாரு, அதை நினைக்காத, என்னுடைய பாடுகளுக்கு நீ பங்காளியா இருக்கிறதுனால, நீ தேவ ராஜ்யத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டதுனால, உன் பேரை நான் பரலோகத்துல எழுதியிருக்கிறதுனால, ஆமென் சொல்லுங்களேன், அதை நினைச்சு சந்தோஷமா இரு. எதுக்கு போய்கிட்டு இதுக்கெல்லாம் போய்கிற? புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள்னு சொல்ற. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்குள்ள நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும். எந்த நேரமும் எது நடந்தாலும் மனம் ரம்மியமா ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அவருக்கு தெரியாம எதுவும் எனக்கு என்ன செய்யாது, வராது. அவருக்குள்ள நான் சந்தோஷமா இருந்தா அவர் என்னுடைய தேவைகள், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ற, நீ சந்தோஷமா கிறிஸ்துவுக்குள்ள, கர்த்தருக்குள்ள, தேவனுக்குள்ள மனமகிழ்ச்சியாயிரு. அப்பொழுது சங்கீதத்துல வேத வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தர் உனக்கு எந்த தீமையும் செய்யல. அப்படி எழும்பி நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்துல. ஹல்லேலூயா. எல்லாம் எழும்பி நிற்கலாமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்திருக்கிறவைகளை நாங்க நினைச்சாலே மகிழ்ச்சி உண்டப்பா. நீர் எங்களுக்கு தந்தவைகள், நீர் எங்களுக்கு செய்தவைகள், நீர் எங்களுக்கு கொடுத்து இருக்கிறவைகள், நீர் எங்களுக்காக கொடுத்தவைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எந்த நிலைமையிலும்
மனரம்மியமா. சொல்லுங்க, எந்த நிலைமையிலும் எப்படிப்பட்ட போராட்டம், பிரச்சனைகள், தேவைகள், பற்றாக்குறைகள், கடன், இல்லாமை, எல்லா நிலைமையிலும் மனரம்மியமா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் சந்தோஷமா, கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சியா, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பில் மகிழ, எங்களுடைய நாமத்தை நீங்க பரலோகத்துல எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்பட ஆண்டவரே, உபத்திரவத்துல மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சின்ன போராட்டம் வந்தவனே சோர்ந்து போய் படுத்துறேன்ப்பா. சின்ன பிரச்சனை வந்தனா அப்படியே நான் சுருண்டு விழுந்து விடுகிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் மாறட்டும்னு சொல்லுங்க, சொல்லுங்க. மாறட்டும் அப்பா, மாறட்டும் அப்பா ஆண்டவரே. எந்த நிலைமையிலும் நான் மன மகிழ்ச்சியா, மன ரம்மியமா, சந்தோஷமா உமக்குள்ள வாழ எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் மேல யாராவது பொய் சொன்னாங்கன்னா கூட சந்தோஷப்படுறது அளவுக்கு நான் வளரணும் ஆண்டவரே. சொல்லுங்க, வளரணும் ஆண்டவரே. இருக்கிற உண்மையை சொன்னாலே என்னால இப்ப தாங்க முடியல. என்கிட்ட இருக்கிற குறைய சொன்னாலே என்னால பொறுக்க முடியல. ஆனா என் மேல பொய்யான குற்றச்சாட்டு சொன்னா கூட நான் சந்தோஷமா மகிழ்ந்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் இருதயம் அப்படி பக்குவப்படட்டும்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, சொல்லுங்க. உங்ககிட்ட இல்லாத ஒரு காரியத்தை, நீங்க செய்யாத ஒரு காரியத்தை உங்களை தூற்றுகிறது மாதிரி 4 பேருக்கு மத்தியில பேசி உங்க பேரை கெடுக்கும் போது கூட உங்க இருதயத்துல சஞ்சலம் வரவே கூடாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வளர்ச்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருந்தா அவர் எல்லாம் பார்த்துக்கிடுவாரு, அவருக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னா அது உங்களை தாக்க போறது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும், துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும், துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து, அறிக்கை செய்யறீங்களா? உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. அவர்தான் சந்தோஷம், அவர்தான் நித்திய சந்தோஷம்,
அவர்தான் நிரந்தரமான சந்தோஷம். இந்த உலகத்துல எல்லாம் நம்மளை துக்கப்படுத்துறதுக்கு தான் இருப்பாங்க. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் நம்மளை வருத்தப்படுத்தலாம். ஆனால் தெய்வ சமூகம் தான் அவங்களை சந்தோஷப்படுத்துகிற இடம். தேவனுடைய பிரசன்னம் தான் அவங்களை மகிழ்ச்சியாக்குகிற இடம். ஹல்லேலூயா. அவர்தான் அவரை விட்டு புரியாதபடிக்கு, ஆண்டவரே நான் உம்மோடு தான் பயணிப்பேன். ஆமென். உம்மோடு இருக்கும் பொழுது என்னை துக்கப்படுத்துகிறவன், உம்மோடு நான் இருக்கும் போது ஆண்டவரே எங்களை கடினம் கஷ்டப்படுத்துறவங்க, எங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள் ஒருவரும் இல்லை அப்பா. இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே நம்ம நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க திருக்கரத்துல எங்களை முழுவதுமா தாழ்த்துகிறோம், தருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களுடைய சூழ்நிலைமைகளின் நிமித்தம் அல்ல, நீங்க கூட இருக்கிறத உணர்ந்து சந்தோஷமா வாழ, உம்மோடு இணைந்து வாழ்ந்து மகிழ்ச்சியா இருக்க, எந்த நிலைமையிலும் மன ரம்மியமா இருக்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தூளில் இருந்து உயர்த்தி நீர், தூக்கி என்னை நிறுத்தி நீர், துதித்து பாட வைத்தீர். ஹல்லேலூயா.